பிசிஓஎஸ் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா? இது ஒரு பெரிய நோயா? இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கிற இந்த குழப்பத்துக்கு ஒரு கிளியரான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேபி ஸ்டெப்ஸ் தமிழ். நான் உங்கள் வர்ஷினி. வாட் இஸ் பிசிஓஎஸ்? ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பிசிஓஎஸ்னால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம். இது என்னன்னா ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல ஹார்மோன் சரியாக இல்லாதப்போ ஓவரிஸில், அதாவது சினைப்பையில் சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும். இதனால தான் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகலாம், வெயிட் போடலாம், இல்லைனா முகப்பரு இந்த மாதிரிலாம் வரலாம். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசிஓடி அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இந்த பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் ரெண்டுமே சினைப்பை சம்மந்தப்பட்டது தான். ஆனால் இதுக்கு நடுவில் முக்கியமான சில வித்தியாசங்கள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா பயம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிசிஓடி. பிசிஓடியில் ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கிறதுனால கருமுட்டைகளை முழுமையாக வளர்ச்சி அடையாமல் சினைப்பைகளிலே சிறு சிறு நீர்க்கட்டிகளாக மாறும். சரியான ஃபுட் ஹேபிட், எக்ஸசைஸ் மூலமாக இதை சரி பண்ணிடலாம். பிசிஓடி இருந்தால் பெண்கள் இயல்பாக கருத்தரிக்க முடியும். ஓவுலேஷன் தள்ளி போகலாம், ஆனால் ஓவுலேஷன் நடக்கும். பிசிஓடியோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் தள்ளி போகிறது, இர்ரெகுலர் ஆகிறது, வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பிசிஓடியோட சிம்டம்ஸ். பிசிஓடி வர காரணம் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தவறான உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்றது, பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இந்த ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணாவே அதில் பெரிய இம்பேக்ட் வரும். மேலும் ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் பிசிஓடி வரும். பிசிஓடியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். வாழ்க்கை முறை மாற்றத்தினாலும் மருத்துவ ஆலோசனைகள் மூலமாகவும் இதை நம்ம சரி பண்ணிடலாம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதே கொஞ்சம் சிரமம். அதனால தான் ப்ரெக்னென்சி டிலே ஆகும். பட் ஸ்டில் கரெக்டான கைடன்ஸ் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். பிசிஓஎஸோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஃபால், தேவையற்ற இடத்துல முடி வளர்கிறது, தாடி, மீசை இந்த மாதிரி வளர்கிறது, முகப்பரு அதிகமாக வர்றது, இன்சுலின் ரெசிடென்ஸ் ஆகிறது, நெக் அப்புறம் அண்டர் ஆர்ம்லலாம் ஸ்கின் டார்க்னஸ் ஆகிறது, இதெல்லாம் காமனான ரீசன்ஸ். பிசிஓஎஸ் ஜெனட்டிக்காக கூட வரும். பிசிஓடியை பயப்படாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக சரி பண்ணலாம். ஆனால் பிசிஓஎஸ்க்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை, அவ்வளவுதான். நிறைய பெண்கள் நினைக்கிற மாதிரி பிசிஓஎஸ் இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ப்ராப்பர் டயட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அப்புறம் சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, லைஃப் ஸ்டைலில் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக மதர்ஹுட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ மக்களே, அடுத்த வீடியோவில் என்னோட பிசிஓஎஸ் ஜேர்னி பற்றி பார்க்கலாம். இங்கே டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. Subscribe to Baby Step Tamil for more women health lives.